பேருந்துகளின் கட்டணம் குறித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அனைத்து மண்டல இயக்குநர்கள் தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்கக்கூடிய பேருந்துகளின் கட்டண விவரங்களை ஒவ்வொரு பேருந்துகளிலும் அனைவரும் பார்க்கும் வகையில் பட்டியலிட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. திருச்சியை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் அவற்றின் வசதிகளுக்கு ஏற்ப டிலக்ஸ், நான் டிலக்ஸ் என வகைப்படுத்தப்பட்டு கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் பேருந்தின் வகையை குறிப்பிட்டு கட்டணம் வசூலிக்காமல் ஒவ்வொரு பேருந்துகளும் நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் பேருந்துகளின் வகைக்கு ஏற்ப நியாயமான கட்டணத்தை நிர்ணயம் செய்வதோடு அந்த கட்டணம் தெளிவாக அனைவரும் படிக்கக்கூடிய அளவிலான கட்டண பட்டியலை வைக்க உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் கோரிக்கை குறித்து தமிழ்நாடு போக்குவரத்து துறையின் நிர்வாக இயக்குநர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.